Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நியாய விலைக் கடை மற்றும் கிராம நிர்வாக அலுவலக கட்டடங்கள் இடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியும் புதிய கட்டடம் கட்டப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோதண்ட விளாகம் கிராமத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு பாலடைந்து இருந்த நியாய விலைக் கடை மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கட்டடம் இடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியும் இன்னும் புதிய கட்டடங்கள் கட்டப்படாமல் இருப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கிராம மக்களின் பல்வேறு பணிகள் பாதிப்படைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் நகரீஸ்வரர் ஆலயத்தில் மண்டல அபிஷேகம் மற்றும் 108 சங்கு அபிஷேக விழா நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக தினமும் மண்டலாபிஷேகம் நடைபெற்று வந்த நிலையில் மண்டல அபிஷேகத்தின் நிறைவு நாளை ஒட்டி கலசங்கள் வைத்து ஹோமங்கள் வளர்த்து 108 சங்குகள் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே வரதராஜபுரம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டடங்கள் மற்றும் அங்கன்வாடி கட்டடங்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைக்காலங்களில் மேற்கூரையில் தேங்கி நிற்கும் மழைநீர் ஊறி சுவர்களிலும் தரையிலும் ஈரப்பதம் பரவுவதாக மாணவர்களின் பெற்றோர் தெரிவித்தனர். மாணவர்களின் நலன் கருதி புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையிலிருந்து வினாடிக்கு 150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. 50 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது வரை 48 அடி தண்ணீர் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 150 கன அடியாக உள்ள நிலையில் உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் அணைக்கும் அதிக அளவில் நீர் வரும்போது கூடுதலாக உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றங்கரையோரம் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு கொண்டு வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.